மொழியின் பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் பாடப்பகுதி அன்னை மொழியே. ஆம் மாணவர்களே, இந்த அன்னை மொழியே பாடலை இயற்றியவர் பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பதனை நினைவில் கொள்ளுங்கள். யார் இந்த பாவலரேறு சித்திரனார் என்பவரை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். நூல் வெளியீட்டின் வழியாக இவரை பற்றிய தகவல்களை இப்போது நாம் பார்க்க போகிறோம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு, அதாவது தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் சரியாக உள்ள பாடல்கள் என்னென்ன பாடல்கள் தெரியுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் முந்துற்றோம் யாண்டும் போன்ற பாடமாக நமக்கு இடம்பெற்றுள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் தென்மொழி மற்றும் தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை இந்த உலகெங்கும் பரப்பியவர் யார் என்றால் நம்முடைய துரை ராசமாணிக்கம் என்கின்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் இவர்தான். சரியா? இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். அது மட்டுமல்லாது இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ஏன் என்று கேட்கும்போது, அந்த திருக்குறளில் அவர் கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளுரையானது தமிழுக்கு அடிப்படையான ஒரு தகவல்களை நமக்கு தரக்கூடிய காரணத்தினால் அது கருவூலமாய் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது இவருடைய படைப்புகள் எல்லாமே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அழகாந்த செந்தமிழே என்ற தலைப்பிலே பாடல் வரிகள் முதலில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மீண்டும் நான் ஒரு முறை கூறுகிறேன் மாணவர்களே. அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்று இந்த பாடல் வரிகளின் பொருளை இப்போது நாம் பார்ப்போம். அதாவது என்ன கருத்தை சொல்லியிருக்கிறார்கள்? அன்னை மொழியே என்றால் நம்முடைய தாய்மொழியை பற்றி நாம் சொல்வதுதான். அவைதான் அன்னை மொழியே. அந்த நம்முடைய மொழியானது எவ்வளவு அழகு நிறைந்த ஒரு மொழி என்பதனை விளக்கும் கூடிய ஒரு பொருளாக அழகு நிறைந்த செந்தமிழே, செழுந்தமிழே என்றால் அந்த பழமையான தமிழே என்று பொருள். சரியாமா? அடுத்ததாக பழமைக்கும் முன்னைக்கும் முன்னை என்று சொல்லும்போது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. நறுங்கனியே ஏன் நறுங்கனியே என்று சொல்லியிருக்கிறார்கள்? காய் என்று சொல்லியிருக்கலாம். காயை விட கனியானது மிகுந்த சுவையுடையது அல்லவா? அதன் காரணமாகத்தான் பழமையாக தோன்றிய நம்முடைய மொழியை கனியாக, அதாவது பழத்தின் சுவை போன்று கனியாக இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் என்று சொல்லும்போது கடல் கொண்ட குமரி கண்டத்தில், அதாவது ஒரு காலகட்டத்தில் குமரி கண்டம் என்ற ஒரு கண்டத்தில் நம்முடைய தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர். ஆனால் அது காலப்போக்கில் கடலுக்குள் மூழ்கிவிட்டது. அது அனைவருக்கும் தெரிந்த தகவல் தான்மா. அதனால் அந்த குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே என்று சொல்லப்படுகிறது. மண்ணுலக பேரரசே என்று சொன்னால் அந்த ஒரு பெரிய ஒரு நிலைத்த அரசாட்சி செய்த ஒரு கண்டம் என்று சொல்லலாம், ஒரு தீவு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த குமரி கண்டத்தில் இருந்த அந்த ஊரே என்னவானது? அழிந்து விட்டது. கடலுக்குள் சென்று அழிந்து விட்டது. ஆனாலும் அதை நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. ஏனென்றால் இன்றளவும் அதிலிருந்து பல பொக்கிஷங்கள் நமக்கு ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டறிந்து கொண்டிருக்கின்றனர். சரியா? தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன்.
தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. என்ன ஒரு அற்புதமான வரிகளை பாருங்கள் மாணவர்களே. இந்த பாடல் வரிகளின் பொருளை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். தென்னன் மகளே என்று சொன்னால் பாண்டிய மன்னனின் மகளே. யார் பாண்டிய மன்னன்? சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இல்லையா? அப்படி பாண்டிய மன்னனின் மகளே என்று சொல்லப்படுகிறது. ஏன் பாண்டிய மன்னனை மட்டும் சொல்லப்படுகிறது இங்கே? சேர மன்னரை பற்றி சொல்லப்படவில்லை, சோழ மன்னரை பற்றி சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படவில்லை? ஏனென்றால் பாண்டிய மன்னர் முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர். சரியா? தமிழை சங்கம் வைத்து வளர்த்ததனால் அந்த பெருமை பாண்டிய மன்னருக்கு உரியது. அதனால் நம்முடைய தமிழன்னையை பாண்டிய மன்னரின் மகளாக, சரியா, பாண்டிய மன்னரின் மகளாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றன. திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே. நம்முடைய திருக்குறள் நம்முடைய தமிழருக்கே சொந்தம் என்று சொல்லும்போது எவ்வளவு பெருமை நமக்கு இல்லையா? அந்த அளவிற்கு 10 பாட்டே 8 தொகையே 14 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே. பாருங்கள் எத்தனை எத்தனை பழங்கால நூல்கள் அனைத்தையும் சொல்லப்பட்டு இருக்கப்படுகிறது. அழகான மணிமேகலையே நிலைத்த சிலப்பதிகாரமே. ஏன் நிலைத்த சிலப்பதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? சிலப்பதிகாரத்தை பற்றி அறியாத மாணவர்கள் எவரும் கிடையாது இல்லையா? எல்லோருமே அறிந்திருக்கின்றீர்கள். அந்த சிலப்பதிகாரம் என்று சொன்னாலே உடனே எல்லோரும் நினைவில் வருவது கண்ணகிதான். அப்படி அனைவருக்குமே தெரிந்த காரணத்தினாலே நிலைத்த சிலப்பதிகாரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான மணிமேகலையே என்று அந்த நூலினுடைய தொடர்ச்சியையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொங்கி எழும் நினைவுகளால் தலை பணிந்து வாழ்த்துகின்றோம். எப்படி அவர் அப்படியே தமிழை என்ன சொல்வது, அப்படியே ரசித்து சுவைத்து அப்படியே ஈடுபாட்டுடன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார் நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் இல்லையாமா? பொங்கி எழும் நினைவுகளால் இப்படி ஒவ்வொரு நூல்களையும் நாம் படித்து 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 நமக்கு எழக்கூடிய நினைவுகள் அனைத்தையும் நாம் சுமந்து கொண்டு நாம் தமிழன்னையை என்ன செய்கின்றோம்? தலை பணிந்து அன்னையே நீதான் எனக்கு வாழ்வே என்று தலை பணிந்து நாம் அன்னையை என்ன செய்கின்றோம்? வாழ்த்துகின்றோம். இப்போது செப்பரிய நின் பெருமை. அடுத்த 4 வரிகளை இப்போது நாம் பார்ப்போம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேதா புகழுரையும். இந்த 4 வரிகளை பார்த்துவிட்டு அடுத்து மீண்டும் 4 வரிகளை பார்ப்போம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேதா புகழுரையும் என்று இந்த பாடல் வரிகள் என்ன பொருளை நமக்கு சொல்கின்றனர் பாருங்கள். செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே. இந்த பழமையான தமிழே எமக்கு உயிராக நீ இருக்கிறாய். சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை. சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்று சொல்லும்போது எல்லா புகழையும் எல்லா பெருமைகளையும் நம்மால் இன்று அல்ல ஆண்டு கணக்காக எத்தனை மாத கணக்காக வேண்டுமானாலும் தமிழின் பெருமைகளை ஒவ்வொரு நூலின் வழியாக நம்மால் சொல்லிக்கொண்டே செல்ல முடியும் அல்லவா? அவ்வாறு என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும் ஒவ்வொரு நூலை பற்றியும் நான் சொல்லிக்கொண்டே செல்கிறேன் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு நான் கூறிக்கொண்டே போகும்போது என்னுடைய தமிழ் நாவானது, தமிழ் நாக்கு என்று சொன்னால் என்னுடைய நாவானது தமிழ் மொழியை மட்டுமே பேசக்கூடிய நாவானது என்று பொருள். சரியா? இந்த நாவில் வேறு எந்த மொழியையும் நான் பயன்படுத்த மாட்டேன். அந்த அளவிற்கு எனக்கு தமிழின் மீது பற்றானது இருக்கின்றது. அதனால் இந்த நாவை வைத்து நான் எப்படிதான் மற்ற நூல்களை பற்றி விரித்துரைக்கக்கூடிய காலம் எனக்கு போதுமா என்ற நினைவுடன் அவர் இந்த வினாவை கேட்டிருக்கிறார். பழம்பெருமையும் தனக்கென தனி சிறப்பும், பழம்பெருமையும் இருக்கின்றது, தனக்கென தனி சிறப்பும் நம்முடைய தமிழ் மொழிக்கு எப்போதுமே உண்டு. அது மட்டுமல்ல, இலக்கிய வளம்,
இலக்கிய வளம் என்று சொன்னால் உங்கள் அனைவருக்குமே தெரியும், நம்முடைய இலக்கியங்களை பற்றி எத்தனை வளங்கள் நம்மை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. இனிமேலும் நம்முடைய இலக்கியங்களை பற்றி இனிமேல் வரக்கூடியவர்களும் அவற்றை படித்து வளம் பெறுவார்கள் என்று நமக்கு தெரியும். அவ்வாறு இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய, வியக்கத்தக்க என்று சொன்னால் அப்படியே ஆச்சரியப்படுவது, எந்த அளவிற்கு இந்த மொழியை ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள், இயற்றியிருக்கிறார்கள் என்று நம்முடைய வியக்கத்தக்க உன்னுடைய, அந்த உன்னுடைய என்று சொன்னால் தமிழ் மொழியை நீண்ட நிலைத்த தன்மையும், நீண்ட நிலைத்த தன்மை என்று சொன்னால் நெடுகாலமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் மொழியும், வேற்றுமொழியார் என்று சொன்னால் பல மொழிகளை பேசக்கூடிய மற்ற மொழியினரும் என்ன செய்கின்றனர், நம் தமிழ் மொழியை பற்றி உரைத்த புகழுரையும், நம்முடைய தமிழ் மொழியை பற்றி மற்ற மொழியினரும் புகழுரைக்கின்றனர். அதனால் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றனர். பாருங்கள், மற்ற நாட்டினர், மற்ற மொழி பேசக்கூடியவர்கள் கூட நம்முடைய மொழியை பற்றி பாராட்டும் போது, மொழி வேறு தாய் வேறு கிடையாதுமா, நம்முடைய தாயும் நம்முடைய மொழியும் ஒன்றுதான் அல்லவா. இப்போது நம்முடைய தாயை ஒருவர் பாராட்டினால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுமோ, அந்த அளவிற்கு நம்முடைய மொழியை பற்றி ஒருவர் புகழ்ந்து உரைக்கும் போது நமக்குள் என்ன செய்யும், தானாகவே ஒரு கருத்து சொல்வார்கள் அல்லவா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று சொல்வார்கள். அதுபோன்று நம்முடைய மொழியானது நம் தசையுடன், நம் இரத்தத்துடன் கலந்த ஒன்று. அப்படி நம்முடைய பற்றுணர்வை இவை எழுப்புகின்றன. சரி, அடுத்த 4 வரி பார்ப்போம். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. மீண்டும் சொல்கிறேன். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே. இந்த பாடல் வரிகள் கனிச்சாறு என்ற தொகுதியிலிருந்து எடுத்தாளப்பட்டது. இதனுடைய பொருளை இப்போது நாம் பார்ப்போம். உந்தி உணர்வெழுப்ப என்று சொல்லும்போது எம் தனித்தமிழே, நம்முடைய தனித்தமிழானது எப்படி இருக்கிறது என்று, அதாவது உவமைப்படுத்தி கூறக்கூடிய ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உவமை என்று சொன்னால் இப்போது நம்முடைய மொழியை மற்றொன்றோடு ஒப்பிட்டு சொல்வது, சரியாமா? வண்டானது, அதற்கு எதை உவமைப்படுத்துகிறார் பாருங்கள். வண்டானது என்ன செய்யுமாம், உங்களுக்கே தெரியும், ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேனை ரசித்து சுவைத்து குடிக்கும். அதுபோன்று வண்டானது செந்தாமரை தேனை, அதிலும் எந்த மலரை சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள், செந்தாமரை மலர், அதில் இருக்கக்கூடிய தேனை குடித்து அந்த வண்டு என்ன செய்யுமாம், மிகவும் மகிழ்ச்சியாக சிறகசைத்து பாடுவது. அது போன்று அந்த சிறகசைத்து பாடுமாம். தனக்கு வேண்டிய சுவையுள்ள ஒரு நல்ல ஒரு மலரிலிருந்து தான் ஒரு தேனை குடித்து விட்டோம் என்று அது எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக பாடுவது போன்று நாங்கள் என்றால் நாம் என்ன செய்கிறோம், உன்னை சுவைத்து, உன்னை என்று சொன்னால் தமிழ் அன்னையை, உம்மை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல, கனல் என்று சொல்லும்போது அப்படியே அவருடைய பெருமையை பற்றி அப்படியே கனல் மூல நெருப்பு போல, சரியா, நம்முடைய ஆர்வமானது ஊறிக்கொண்டே இருப்பது. உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பினை பற்றி நாம் எங்கும் முழங்குகின்றோம் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் நாம் பேசுகின்றோம், எல்லா இடங்களிலும் நம்முடைய மொழியை நிலைநாட்டுகின்றோம் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி மாணவர்களே.